இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சுரேஷ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வண்டி வாகனம் வாங்குவதற்கு முன்னால் ஜாதகம் அவசியம் பார்க்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த கேள்விற்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் இந்த நேயர் இல்லாமல் மற்றும் பல நேயர்களும் இதே போன்ற சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டு வருவதால் நிச்சயமாக நம்ம அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வ நிச்சயமாக ஜாதகம் பார்க்க வேண்டும். வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு முன்னால் நிச்சயமாக ஜாதகம் பார்த்துவிட்டு வாங்குவதுதான் நல்லது. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சாலை விபத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வர்றது இல்லையா? அதனால தான் அந்த நேரம் அந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், முதல்ல இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்து இவருக்கு அந்த வாகன சுகம் என்பது இருக்கிறதா? வாகன சுகம் என்பது வேறு, வாகன யோகம் என்பது வேறு. வாகன சுகம் அப்படின்னு சொன்னால் வாகனத்திலே பயணிக்கக்கூடிய, உட்கார்ந்து பயணிக்கக்கூடிய, உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு லக்ஸூரியஸ் கார் கூட இருக்கிறார், ஒரு BMW, ஒரு ஆடியோ, ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் காரை இவர் இயக்கப் போவது இல்லை, அவர் உட்கார்ந்துட்டு அதில் பயணிக்கத்தான் போகிறார். அவர் பேரில் இந்த காரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த வாகன சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருக்கு நல்ல சுகமாக அந்த வாகனத்திலே பயணிக்கக்கூடிய விஷயங்கிறது இருக்குமா? இது போக ஒரு சில பேர் சுகமாக வாகனத்திலே பயணிக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கும். ஆனால் அந்த வாகனமானது அவர்களுக்கு அவர்களுடைய பெயரிலேயே நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறது தான் அந்த வாகன யோகம்னு சொல்லுவார். ஒரு சில பேருக்கு வாகன யோகம்ங்கிறது இருக்கும், அவங்க பேரில் நிறைய கார் இருக்கும், ஆனால் இவங்க போகணும்னு நினைக்கும் பொழுது ஒரு கார் கூட இருக்காது வீட்டில். எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பா, இவா பார்த்தோம்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயின்னு இருப்பா. அந்த மாதிரி அந்த வாகனத்தை அனுபவிக்க இயலாத அம்சம் என்பதும் இருக்கும். இதெல்லாம் முதல்ல நல்லபடியாக இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தில் பார்த்துக்கணும். வாகன யோகம் என்பது இருக்கிறதா, வாகன சுகம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தியினுடைய காலமானது அந்த வாகனத்தை வாங்குவதற்கு இவர்களுக்கு துணை இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் பார்த்தோம்னா காலேஜுக்குள்ளே என்ட்ராகும் பொழுதே 18 வயசு கூட ஆயிருக்கா, அதுக்குள்ளே எனக்கு 2 வீலர் வாங்கித்தான்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா. அது கூட பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய அந்த சிசி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாகனம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 19 வயதிலிருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிவாதம் பண்ணுறதை நம்ம நிறைய பார்த்துட்டு தானே இருக்கோம். அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக ஜாதகத்தை பார்க்க வேண்டியது. அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு ராகு திசை நடக்குது, ஒரு ராகு திசையில் ஒரு சூரிய புக்தி நடக்குது, அல்லது ஒரு சூரிய திசையில் ராகு புக்தி நடக்குது, இந்த கிரகங்களினுடைய பிளேஸ்மெண்ட்டுங்கிறது சரியில்லை, ஒரு 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய திசைகள் நடந்தாலும் அல்லது புக்திகள் நடந்தாலும் ஒரு 8ஆம் பாவக அதிபதியினுடைய ஒரு புக்தி இப்போது நடக்குதுன்னு சொன்னால் கூட சர்வ நிச்சயமாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு கீழே விழுந்து அடிபடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள் நிச்சயமாக வாகனத்தை இயக்கக்கூடாது. அது இல்லாமல் அந்த மாதிரி உட்காந்து போகிறது கூட, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு 2 வீலரில் உட்காந்து போகிறது கூட இந்த குழந்தைகள் செய்யக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். முதல்ல வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் என்னென்ன விதிமுறைகள்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். இந்த வண்டியை முதல்ல வாங்கலாமா வேண்டாமா என்பது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொன்னால் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த நேரம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் தானா? சரி, வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் வரைக்கும் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு தசாபுக்தியினுடைய காலம்லாம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இன்றைக்கி வாங்குகிற நேரம் நல்லா இருக்குது, இன்னொரு 3 மாதத்துலேயே அவனுக்கு ஒரு நேரங்கிறது மாறுறது, ஒரு 8ஆம் பாவக அதிபதியினுடைய திசை வர்றதுன்னு சொன்னால் நிச்சயமாக வண்டியினை வாங்கி தரக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். இது போக அந்த பிள்ளையினுடைய ஆயுர்பாவம்ங்கிறதுலாம் நன்னா இருக்கா? நான் ஆயுர்பாவத்துக்காக மட்டும் சொல்லலை, ஒரு விபத்தின் மூலமாக அடிபட்டு ஏதோ ஒரு உறுப்புகள் பாழடையும் அப்படிங்கிற மாதிரி கூட ஜாதகம் காமிச்சிடும் இல்லையா? உறுப்புகள் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நாம் வருமுன் காப்பது அப்படிங்கிறது நல்லது தானே. நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். எதற்காக செவ்வாய்க்கிழமை நாளிலே இதை எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொன்னால், இந்த வண்டி வாகனங்களுக்கெல்லாம் அதிபதி என்பது இந்த செவ்வாய் என்கின்ற கிரகம்தான். இந்த சாலை வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சாலை வழி போக்குவரத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகமானது செவ்வாய், வாகன சுகத்தை தரக்கூடியது சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கிறார்களா இவர்களுடைய ஜாதகங்களிலே? இந்த செவ்வாயினுடைய பலம் என்பது இருக்கிறதா?
செவ்வாயானவர் ஒரு 8ஆம் பாவகத்தில் சென்று அமர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் வாகனங்களை இயக்கக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜோதிடரானவர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிடுவார். ஆக இந்த நேயர் கேட்டிருப்பது போல் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு முன்பாக சர்வ நிச்சயமாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்விக்கான நேரடியான பதில். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.